அன்பான ஆன்மீக ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் 12 ராசிகளுக்குமான தினசரி ராசி பலன்கள். வழங்குபவர் ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலய நிறுவனர் கரு மதிவதனன். மேசராசி அன்பர்களே, நல்ல தன லாபத்தை பெற்றுத்தரும் மிக நல்ல நாளாக இன்று காட்டுகிறது. உங்கள் சொல்வாக்கு பலிதமாகிறது, சொல்லிய வண்ணம் செயலும் பலிதமாகிறது. தாய்வழி ஆதாயமும் அன்பும் பெருகும். அவசிய தேவைகளையும் அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது என்று. ஆகையால் ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய பொருட்கள் வாங்கி சந்தோஷமடைவீர்கள். இன்றைய நாள் முழுக்க நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். மிக நல்ல நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன். பொதுவாக ஜென்ம ராசியில் சந்திரன் இருந்தால் மனவாட்டத்தை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். ஆனால் இன்று உங்களுக்கு விதிவிலக்கு நாள். காரணம், மனோகாரகன் சந்திரன் உங்கள் ராசியில்தான் உச்சமடைகிறார். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சந்திரன் விதிவிலக்கு பெற்ற சந்திரனாக அமைகிறது. எனவே அவர் விதிவிலக்கு பெற்று உங்களுக்கு மகிழ்வான பலன்களை தர கடமைப்பட்டவராகிறார் இன்று. ஆகையால் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், காரியங்கள் யாவும் மனமகிழ்வை தருவதாக அமையும். தொட்டது துலங்கும் மிக நல்ல நாள் இன்று உங்களுக்கு. விரும்பியதை செய்வீர்கள், விரும்பியதை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று வரவும் உண்டு, செலவும் உண்டு. இன்று மதியம் 1 மணி வரை வரவாகவும் மதியத்திற்கு மேல் செலவாகவும் காட்டுகிறது உங்களுக்கு. வரவு சார்ந்த பிரச்சனைகள், பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை இன்று மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். மதியத்திற்கு மேல் வரவை தேடாதீர்கள். ஏனென்றால் விரையாதிபதி வலுக்கும் நேரமாக அமைந்திருக்கிறது இன்று மதியத்திற்கு மேல். அதனால் பிடித்த மீனும் போய் பொட்டி மீனும் போய் வெறுங்கை வீசி வீடு வந்து சேர வேண்டி வரும். இன்று ஃபினான்சியல், கெமிக்கல், கொடுக்கல் வாங்கல் பணியில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் பொருந்தும். மற்றபடி பணி நிமித்தங்களில் இருப்பவர்கள் மதியத்திற்குள் முக்கிய பணிகளை செய்துவிடுங்கள். இழப்புகளை தவிர்ப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, சற்று அலைச்சலுடன் கூடிய லாபத்தை பெற்றுத்தரும் நாளாக இன்று உங்களுக்கு காட்டுகிறது. ஞாபக மறதி, பூட்டிய பூட்டை 1க்கு 2 முறை இழுத்து பார்த்தல், சாவியை தொலைத்துவிட்டு அல்லாடுதல், வாகனத்தில் பெட்ரோல் போட மறந்தல், இது போன்ற குறுநெடி சங்கடங்களாக இன்று வந்து தோன்றும். இதனால் இழப்புகள் இல்லை என்றாலும் நேர விரயம் என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிறது. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று உச்சபலத்தில் இருப்பதால் மதியத்திற்குள் நடக்கும் சம்பவங்கள் யாவும் எப்படி இருக்கும் என்றால், 100% வெயிலில் அலைந்து வந்தவர்களுக்கு தாகம் தணிக்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்குள்
ஏசிரிமுற்கள் நுழைந்தது போன்ற மனமகிழ்வை தரும். எனவே மதியத்திற்குள் உங்கள் செயல்பாடுகளை முடித்துக் கொள்ளுங்கள். இன்று நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு விரயம் விரயம் விரயம். இந்த பலன் எப்படி இருக்கும் என்றால், காற்று வாங்க நீங்கள் மெரினா கடற்கரைக்கு நுழைந்த சில நிமிடங்களில் எதிர்பாராத திடீர் மழை வரவால் ஒதுங்க இடமில்லாமல் எப்படி அலைவீர்களோ அதை போன்ற நிலை இன்று உங்களுக்கு. காரணம், இன்று விரையாதிபதி சந்திரன் உச்சபலத்தில் அசுர பலமேறி நிற்கிறார். ஆகையால் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னேற்பாட்டு பணிகள் ஆகியவற்றை தீவிரப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டாலும் பொருளின் மதிப்பை குறைக்காதீர்கள். குறைத்தால் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து தொழில் நட்டத்தை ஏற்படுத்தி விடுவர். ஆகவே மிக கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்கள் வீட்டிற்குள் ஐஸ் கட்டி மழை எல்லா வகையிலும் ஏற்றத்தை தருகிறது. இந்த நாள் வாடி நின்றாலும் வசந்த பாட்டு காதில் ஒலிக்கும் நாளாக அமைகிறது. காரணம், இன்று பூர்வ புண்ணிய கர்மா பேசப்படும் நாளாக அமைகிறது. ஒரு ஜாதகத்தில் 5+12 தொடர்பு ஏற்படும் பொழுதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மவினை பலன்கள் வெளிப்படும். அது இன்று 9-11 இணைந்து தொடர்பு பெறுவதால் அது புண்ணிய கர்மாவிற்கான பலனாக வெளிப்படுகிறது இன்று. எனவே நீங்கள் வேண்டாம் என்றாலும் இந்த கர்ம பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எனவே இன்று மனம் ஒரு சுகந்த ஏகாந்தமான நந்தவனத்திற்குள் நுழைந்தது போன்ற பலன்களை நிகழ்த்தும் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். மனம் அலைவாயும் நாளாக காட்டுகிறது. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதம், வாழ்க்கை துணையால் வசவுகள், நண்பர்களிடம் பகைத்தல், ஊழியர்களால் தொல்லைகள், ஒத்துழையாமை, நீண்ட நேரம் பேரம் பேசிய ஒரு வியாபாரம், இறுதி நேரத்தில் ஒரு ஈகோ புகுந்து வியாபாரத்தை கெடுத்தல் ஆகிய பலன்கள் இன்று சந்திராஷ்டம பலன்களாக வெளிவருகிறது உங்களுக்கு. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நாளில் பலமாக இருப்பதால் மன உறுதி குலையாமல் பார்த்து கொள்வார். மனவழி இல்லை என்றாலும் இயக்க பெருமூச்சு மட்டும் இருக்கும் இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, நம்பிக்கை, நாணயம், உழைப்பு ஆகியவற்றை கடைபிடித்து உங்களது காரிய சித்திகளை அடையும் நாளாக காட்டுகிறது இன்று. அதாவது எதிர்பாலின ஆதாயங்களை தரும் நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ஆண்களுக்கு பெண்களால் ஆதாயமும், பெண்களுக்கு ஆண்களால் ஆதாயமும் கூடும் நாளாக காட்டுகிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் சுக்கிரனாக இருப்பதால் பெண்களால் அதிக ஆதாயம் பெரும் நாளாக காட்டுகிறது. இந்த ஆதாயங்கள் அவரவர் ஜனன ஜாதக அமைப்பின்படி இந்த ஆதாயங்களின் வகைகள் மாறும். மொத்தத்தில் தாய்க்குலங்களால் சிறப்பு பெறும் நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, யானைக்கும் அடிசருக்கும் என்பதைப் போல அமைகிறது இன்றைய
உங்களின் முயற்சி. ஒன்றுக்கு 2 முறை சரிபார்த்த செயல்தான் என்றாலும் எழுத்துப்பிழை காரணமாக கூட்டல் கணக்கில் தவறு விழுவது போல் அமையும் இன்று உங்களது செயல்பாடுகள். ஆகவே உங்கள் தீர்ப்பில் களங்கம் இருக்காது, உங்களது செயல்களில் குறை இருக்காது. ஆகவே நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல் உங்கள் மனநிலையை ஒத்த நபர்கள் உங்கள் செயல்பாடுகளை புரிந்து கொள்வர். கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இன்று ஒரு அவச்சொல் நீக்க போராடுவீர்கள். இன்று செய்யாத தவறுதான் என்றாலும் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இன்று உங்களுக்கு. காரணம் 8 2 எனவே சொல் பிறல் ஏற்படும் நாளாக இருக்கிறது. நீங்கள் சொன்னதின் அர்த்தம் வேறு, ஆனால் புரிந்து கொண்டவர்களின் அர்த்தம் வேறு. அதனால் வாக்குவாதங்கள் கொண்ட நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு. இருந்தாலும் உங்கள் ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் தக்க நபர் ஒருவர் வந்து உண்மை நிலையை உணர்ந்து பிழை கொண்ட நபர்களுக்கு புரிய வைப்பார். எனவே சங்கடங்கள் தீரும் நாள் இன்று. தெய்வம் அரவணைக்கும் நாள் இன்று. கும்பராசி நண்பர்களே, வருவதை எண்ணி கலங்காமல் இருப்பதை வைத்து சந்தோஷம் காணும் நாள் இன்று உங்களுக்கு. தேவையும் குறைவு, வரவும் குறைவு இன்று. கொடுத்ததை எண்ணி மகிழும் நாள், கொடுக்கப் போவதை சிந்திக்கும் நாள் இன்று. உங்கள் பிறப்பு மற்றவர் தேவையை பூர்த்தி செய்ய பிறந்தவர்கள் என்பதால் இன்று உங்களிடம் வரும் நபர்கள் இருப்பதை கேட்டு பெறும் நாளாக அமைகிறது இன்று. அதற்காக உங்களது உழைப்பு செயல்படும். அது பொருள் சார்ந்த அமைப்பாகவும் இருக்கும், உழைப்பு சார்ந்த அமைப்பாகவும் இருக்கும். மொத்தத்தில் மகிழ வைத்து மகிழும் நாள் இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, ஒரு துணிவு பிறக்கிறது இன்று. நெடுநாள் நீங்கள் செய்ய தயங்கி கொண்டிருந்த ஒரு காரியம், இதை செய்தால் அமிர்தமும் கிளம்பலாம் அல்லது ஆழகால விஷமும் கிளம்பலாம் என்று நீங்கள் யோசித்து வைத்திருந்த காரியம் இது. இந்த காரியம் ஒன்றை துணிந்து செய்யும் நிலை இன்று ஏற்படும். ஒரு தயக்கத்துடனும் ஒரு பயம் கலந்த துணிச்சலுடனும் செய்வீர்கள் இந்த காரியத்தை. நல்ல வேளையாக இந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிகிறது. அது நெல்லிக்கனியை உண்டு பின் நீர் அருந்தி தரும் சுவையைப் போல மொத்தத்தில் அமிர்தம் ஊட்டும் நாள் இன்று உங்களுக்கு. எமது வித்யாலயம் வழங்கும் ராசி பலன்களை தொடர்ந்து யூடியூபில் கண்டு பயனடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வரும் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றிகள்.